வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அடபி தமிழா. இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி இருக்க ஒரு இமேஜை ஏஸ்தெட்டிக் ஃபீல்ட்ல எப்படி கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி Photoshop பிகினர் கிளாஸஸ், Photoshop tutorials and Illustrator பிகினர் கிளாஸஸ், InDesign பிகினர் கிளாஸஸ் and tutorials எல்லாமே போட்டிருக்கோம். ஆல்சோ Premiere Pro கிளாஸஸும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிளேலிஸ்ட் எல்லாமே. நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் முதல்ல தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் யூஸ் பண்ணுற Photoshop வெர்ஷன் 2025. ஸோ இப்போ இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணது Pixabay வெப்சைட்டில். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஷாட் நல்லா இருக்கு. இதில் வந்து சன்லைட் நமக்கு லெஃப்ட் சைடில் இருந்து இந்த மாதிரி கிராஸாக வருது. ஸோ அதனால தான் நமக்கு ஷேடோ இந்த மாதிரி நமக்கு டயகனலாக போகுது. அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் கலர் கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் இங்கிட்டிருந்து வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கிட்டு ஹைலைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த சைடு ஷேடோஸ் லைட்டாக கொடுத்துக்கலாம் சப்ஜெக்ட்ல. அண்ட் பேக்ரவுண்டை கொஞ்சம் டிம் பண்ணிட்டா நமக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே பண்ணுற மாதிரி தான், பேக்ரவுண்ட் லேயரை டூப்ளிகேட் எடுத்துக்கணும். ஸோ Ctrl+J ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு லேயர் 1 வந்துருச்சு. அண்ட் இதை வந்து நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ்லாம் லேயருக்கு கீழே ஸ்டாக் ஆகும். ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் மேலே ஐ பட்டன்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணோம்ல, அந்த லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஃபில்டர்ல போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு கேமரா ரா ஓப்பன் ஆகிறப்ப இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரீனில் தான் ஓப்பன் ஆகும். டாப் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டாகல் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் இருக்கும். அண்ட் ஷார்ட்கட் கீ F அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாக ஓப்பன் ஆகிடும். அண்ட் பை டிஃபால்ட் உங்களுக்கு ஜூம் டூல் தான் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஆகும். கிளிக் பண்ணி அப்பர்ட்ஸில் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். அண்ட் ஸ்பேஸ் பார் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஐக்கான் வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக ஜூம் பண்ணியிருக்கோம். அது எப்படி தெரியும்னா, கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் 29% இருக்குது. ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபிட்னு இருக்கும். இதுக்கு பக்கத்தில் இந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல் இமேஜுமே விசிபிலிட்டியாக இருக்கும் உங்கள் ஸ்க்ரீனில். ஃபர்ஸ்ட் இப்போ பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன தேவைன்னு பாருங்கள். நமக்கு எக்ஸ்போஷர் லைட்டாக தேவை அண்ட் கான்ட்ராஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ லைட்டாக எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 0.25 வச்சுக்கிறேன். தென் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். கான்ட்ராஸ்ட் 35 வச்சுக்கிறேன். தென் ஹைலைட்ஸை இதை மூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஷேடோஸ் கண்டிப்பாக மூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் பிளாக்ஸு அதே மாதிரி ஓகே, இது நார்மலாக லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் டெம்பரேச்சர் தேவையில்லை. அண்ட் வைப்ரன்ஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இது கலர் வந்து பூஸ்ட் பண்ணும். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 15 வச்சுக்கிறேன். அண்ட் சேச்சுரேஷன் வெரி மைல்டாக 6 வச்சுக்கிறேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர், கிளாரிட்டி இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இண்டிவிஜுவலாக நம்ம எடிட் பண்ணும் போது அதில் நம்ம தேவைப்பட்டதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஹெச் மெயினாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ டிஹெச் தான் நமக்கு பிக்சரை நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ 19 வச்சுக்கிறேன். அவ்வளோதான், பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக ஒரு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ ஒன் சைடில் ஜூம் பண்ணிங்கன்னா இன்னொரு சைடில் நமக்கு ஜூம் ஆகும். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம இப்போ லைட்டாக அந்த கலர் இன்க்ரீஸ் பண்ணுது, சேச்சுரேஷன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுது. திருப்பி அதே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி இந்த மாதிரி வியூஸ் வரும். அதாவது ஹாஃபில் கட் பண்ண மாதிரி. அண்ட் அகைன் கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ ஃபிட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம மாஸ்க் பண்ண போகிறோம். கேமரா ரா ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா 4th ஐக்கானாக இருக்கும். கிரியேட் நியூ மாஸ்க்னு இருக்கு பாருங்கள் மேலே. இதில் வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு கிளிக் பண்ணால் நம்ம சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். நம்ம என்னென்னா அப்ளை பண்ணுறோமோ சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அது அப்ளை ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லீனியர் கிரேடியன்ட் போட போகிறோம். லீனியர் கிரேடியன்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டை கொஞ்சம் டிம் பண்ண போகிறோம். பிகாஸ் அப்போ தான் நம்ம லைட் இங்கே இந்த சைட்லேருந்து வர மாதிரி வச்சா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம டிம் பண்ணாமல் லைட் வச்சா அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இப்போ லீனியர் கிரேடியண்ட்டை மேலேருந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு இதை நம்ம சப்ஜெக்ட்டை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இதில் அது எப்படி பண்ணுறதுனா, அந்த மாஸ்க் 1 இருக்கா, அதுக்கு கீழே நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், லீனியர் கிரேடியன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே ஆட் சப்ட்ராக்ட்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் சப்ட்ராக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா சப்ஜெக்ட் மட்டும் நமக்கு எக்ஸ்க்ளூட் ஆகிடும். இங்கே ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, சப்ஜெக்ட் எக்ஸ்க்ளூட் ஆன ஐக்கான். இது வந்து அந்த லீனியர் கிரேடியண்ட்டுக்கான ஐக்கான். இப்போ நாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்போஷரை லைட்டாக குறைக்க போகிறேன். அதாவது இப்போ நம்ம லீனியர் கிரேடியன்ட் எதுக்காக போடுறோன்னா, நம்ம கீழே எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இப்போதைக்கு பண்ணல, டாப்பில் தான் பண்ணுறோம். அது அப்படியே ஃபேடாக தெரியறதுக்காக தான் லீனியர் கிரேடியன்ட் போடுறோம். இல்லைனா நம்ம நார்மலாக நம்ம இந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணோன்னா அது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அதனால் கிரேடியன்ட் போட்டு அதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். லைட்டாக எக்ஸ்போஷரை இப்போ ரெடியூஸ் பண்ணுறேன். ஓகே, -0.75 கிட்ட வச்சுக்கிறேன். தென் கான்ட்ராஸ்ட் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷேடோஸையும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் மைல்டாக ரெடியூஸ் பண்ணுறேன். லைட்டாக ஒரு -5 மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 7 வச்சுட்டேன். அடுத்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சரை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளாரிட்டியும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நமக்கு பேக்கில் அந்த அளவு டெக்ஸ்சர் தேவையில்லை.
ஏன்னா அது ஃபுல்லாகவே பிளர்ராக இருக்குது. டெக்ஸ்சர் நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. டிஹேஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ்க் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாஸ்க்கை மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரைட்டாக இருந்தது நம்ம இந்த மாதிரி டிம்மாக மாற்றிருக்கோம். இந்த சைடு நம்ம சன்லைட் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து இன்னொரு மாஸ்க் ஆட் பண்ணணும். அது எப்படின்னா, மேலே கிரியேட் மாஸ்க் இருக்குது பாருங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து சர்க்குலர் கிரேடியன்ட். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈவனாக வரும். ஷிஃப்ட்டை விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேராக நீங்கள் எப்படி வேணுமோ ஃப்ரீ ஃபார்மாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி அண்டு கார்னரில் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் காமிக்கும். ஸோ ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். அண்ட் இந்த டாகில் படுற மாதிரி வச்சு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் இதுலேயும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம் டாகை தனியாக தான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்துக்கோங்க எங்கெங்கே நமக்கு லைட் படுதுன்ட்டு டாக் மேலே. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால டாக் மேலே எந்தெந்த இடத்துல லைட் படுது பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் நமக்கு. ஸோ அதை ஜஸ்ட்டு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நம்ம டாக் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அடுத்து, அப்போ நம்ம அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபெதர் 60 இருக்குது, லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 52 ஆர் 49 வச்சுக்கிறேன். ஃபெதர்னால் ஒன்றும் இல்லை, இந்த அப்ளை பண்ணுறோம்ல நம்ம இந்த ரேடியல் கிரேடியன்ட், அது வந்து எவ்வளோ ஃபெதர் ஆகணும், இந்த சைடு எவ்வளோ ஃபேட் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ ஃபெதரை வந்து நான் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு அப்ளை ஆகும். இது நமக்கு வேஸ்ட்டு. ஸோ ஒரு 50 கிட்ட வச்சுக்கலாம். 50 ரீசனபிள் தான். நம்ம எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரி ஸ்லைட்டாக ரெட் கலரில் தெரிஞ்சிட்ருக்கோம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்களா நமக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போஷரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். +2 வச்சுக்கிறேன். தென் கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஷேடோஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் சன்லைட் வேணும்ல, அதனால் நம்ம டெம்பரேச்சரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் டாகை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ண மறந்துட்டோம். பட் நம்ம இப்படியே பண்ணி பார்ப்போம். ஒத்து வந்துச்சுன்னா பண்ணிக்கலாம், இல்லைனா டாகை எக்ஸ்க்ளூட் பண்ணி தனியாக எஃபெக்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல டெக்ஸ்சர் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் கிளாரிட்டியும் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். டிஹேஸையும் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பாயிண்டில் வச்சுருக்கேன் பாருங்கள், டெக்ஸ்சர் -68 வச்சுருக்கேன், கிளாரிட்டி -14 வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் கூட. ஓகே இந்த டெக்ஸ்சர் கிளாரிட்டி நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம், அதனால நமக்கு டாகோட ஸ்கின்னும் அஃபெக்ட் ஆகும், டாகோட ஃபர்ரும் அஃபெக்ட் ஆகும். அதனால் டாகை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நமக்கு இந்த எஃபெக்ட் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் இது வந்து சன் கலரில் கொண்டு வரணும்ல, அதனால் கர்வில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக அதை மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைடில் மேலே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அண்ட் சென்டரில் கிளிக் பண்ணி டவுன் அண்ட் அப் பண்ணி பாருங்கள். லைட்டாக அப்பில் வச்சுருக்கேன். பார்ப்போம், தேவைப்பட்டால் குறைச்சிக்கலாம். அடுத்து ரெட் கலர் லைட்டாக இதை அப்பில் கொண்டு போய்க்கிறேன். தென் ப்ளூ கலர் இது டவுனில் கொண்டு வந்தால் நமக்கு அந்த எல்லோ ஷேடு வரும். இப்போ திருப்பி டெக்ஸ்சர் கிளாரிட்டி டிஹேஸ் இந்த ஸ்லைடர்ஸில் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சப்ட்ராக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ டாகை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ டாகுக்கு நம்ம இந்த ரேஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அகைன் கிரியேட் மாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ டாக் மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு மறந்துடுங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு மறந்துட்டு லெஃப்ட் சைடில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ரைட் சைடில் நம்ம ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணி ஷேடோஸ் கொடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் மட்டும் இந்த சன்லைட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி நமக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸ்போஷர் ரொம்ப ஓவராக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். டெம்பரேச்சர் எஸ் லைட்டாக வேணும். சேச்சுரேஷன் லைட்டாக வேணும். டிஹேஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கிளாரிட்டி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மைல்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இதில் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் அப்படின்னு இருக்கும், ஆல்ட் கே ஷார்ட்கட் கே. ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷோட சைஸ், ஃபெதர், ஃப்ளோ, டென்சிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ ஃப்ளோ வந்து 35 வச்சுக்கிறேன். அண்ட் ஃபெதர் வந்து 80 வச்சுக்கிறேன். சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட், டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் ப்ராக்கெட். சைஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு மைல்டாக அப்படி பெயிண்ட் பண்ணுங்கள். ஓவராக பெயிண்ட் பண்ணிட்டீங்க, ரொம்ப டார்க் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எரேஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு எரேசர் இருக்குது பாருங்கள், ப்ரஷ்ஷுக்கு பக்கத்தில் எரேசர், அது கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஃப்ளோவை நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. 9 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் தப்பாக பண்ணிங்க, கண்ட்ரோல் Z கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மைல்டாக அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக அந்த சைடில் விழுகுதா சன், அதே மாதிரி. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷேடோஸ். அண்ட் இந்த இடத்துல கூட நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கெல்லாம் நமக்கு சன் ரொம்ப ஹார்ஷாக விழுகுது, அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து ஷேடோஸ் கொடுக்கவே கூடாது. ஆக்சுவலாக சப்ஜெக்ட் செலக்ட் ஆகிற இடத்துல இந்த கீழே வேறு செலக்ட் ஆகிடுச்சு போல். இந்த இடத்துல பாருங்கள்,
ஸோ அந்த இடத்துல லைட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணி நம்ம நேச்சுரல் கலர் கொண்டு வரணும். சப்ஜெக்ட் வந்து இதுவும் சேர்ந்து சப்ஜெக்ட்னு சொல்லி செலக்ட் ஆகிடுச்சு, ஃபர்ரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாமல். ஸோ அந்த மாதிரி சின்ன தப்பு நடந்துச்சுன்னா அதை உங்கள் ப்ரஷ் டூவில் வச்சே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மாஸ்கோட ஒப்பாசிட்டி குறைச்சி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாஸ்க் 2 ரேடியல் கிரேடியன்ட் போட்டோம்ல, அதோட அமௌண்ட்டுன்னு இருக்கும். அந்த ரேடியல் கிரேடியன்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணுறேன். ஓகே 94 வச்சுக்கிறேன். அடுத்து டாகுக்கு போட்டோம்ல மாஸ்க்கு, அதோட அமௌண்ட்டையும் லைட்டாக ரெடியூஸ் பண்ணுறேன், 95 வச்சுக்கிறேன். இப்போ ஃபைனலாக ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் மாஸ்க் போய்ட்டு லீனியர் கிரேடியன்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வந்து கொஞ்சம் டார்க்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் இதோட இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா பிகாஸ் நமக்கு இந்த சைடு தான் நமக்கு லைட் அந்தளவுக்கு இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம இந்த லைட் வந்து ஹைலைட்டாக தெரியும். அண்ட் இதுலேயுமே சப்ட்ராக்ட் பண்ணி செலக்ட் சப்ஜெக்ட், இந்த டாகை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ்போஷரை நல்லா டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். கான்ட்ராஸ்ட் நல்லா குறைச்சிட்டேன். எக்ஸ்போஷர் -0.15 பிகாஸ் சன் இவ்வளோ ஹார்ஷாக இங்கே வரப்போ இந்த சைடு கொஞ்சமாவது இருக்கணும்ல. அண்ட் ஹைலைட்ஸ், ஷேடோஸ், டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடம் மட்டும் நமக்கு ஆக்வர்டாக தெரியும். ஸோ டெம்பரேச்சர் இந்த இடத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் தான் மேட்ச் ஆகும் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும். அண்ட் சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் ரெடியூஸ் பண்ணிடுங்க. கிளாரிட்டி ரெடியூஸ் பண்ணிடுங்க. டிஹேஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 13 வச்சுக்கிறேன். கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்னஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக லைட்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ டாக் மேலே நம்ம ரொம்ப ஓவராக அப்ளை பண்ணியிருக்கோம். அது மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு இந்த இமேஜில் கொஞ்சம் இது. ஸோ அதை மாற்றுவோம். தேர்டு மாஸ்க் தான், டாக் போட்டோம்ல அந்த மாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்போஷரை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸ்லைட்டாக சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கேன். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த கேமரா ஃபில்டர் இருக்குல்ல, அது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இதோட ஒப்பாசிட்டியை ஓவராலாக ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த கேமரா ஃபில்டரோட ஒப்பாசிட்டியை மட்டும். ஸோ அதை மட்டும் மைல்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். 95 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ நீங்களும் ஏதாவது ஒரு இமேஜை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்எல்ஸ் இந்த இமேஜை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களோட அவுட்புட்டை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.